வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, have been, has been and had been எப்படி சரியாக உபயோகப்படுத்துவது, அது எப்படி சார் சரியாக பயன்படுத்துறது? ஏன்னா இதுக்கு கிராமர் தெரிஞ்சிருக்கணுமே, அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. நம்ம சூத்திரம் கிராமரே இல்லாமல் கூட ஈஸியாக தெளிவாக கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அது சம்பந்தமான தொடர் தான் இது. இதை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இப்போ பொதுவாக have been, has been, had been எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் பர்சனில், செகண்ட் பர்சனில், தேர்ட் பர்சனில் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் பர்சனை நம்மளை நாமே சொல்லிக்கிட்டால் ஃபர்ஸ்ட் பர்சன், நமக்கு முன்னால் இருக்கவங்கள சொன்னோம்னா செகண்ட் பர்சன், மூணாவது ஒருத்தவங்கள பேர்னா தேர்ட் பர்சன். அப்போ எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் பர்சனில் ஐ ஹாவ் பீன், நான், நாங்கள், வி ஹாவ் பீன் அப்படி வரும். நமக்கு முன்னாடி இருக்கவங்கள யூ ஹாவ் பீன், ரைட்டா? இந்த யாரையும் சொல்லும் போது தே ஹாவ் பீன். தேர்ட் பர்சன் ப்ளூரல்ல, தேர்ட் பர்சனில் ஹீ ஹாஸ் பீன், ஷீ ஹாஸ் பீன், இட் ஹாஸ் பீன், ஷேகர் ஹாஸ் பீன். எப்போ ஹாஸ் பீன் வருது? ஒன்லி தேர்ட் பர்சன் சிங்குலரில் மட்டும் ஹாஸ் பீன் வருது. மற்ற எல்லா இடத்துலையும் என்ன தான் வருது? ஹாவ் பீன் வருது. தேர்ட் பர்சன்னா யார் சார்? நம்மகிட்ட இந்த இடத்துல இல்லாதவங்க, யாரோ ஒருத்தரை பற்றி பேசும்போது அவங்க தான் தேர்ட் பர்சன், புரியுதா? அதனால ஹீ ஹாஸ் பீன், ஷீ ஹாஸ் பீன். உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்கள பற்றி ஹீ ஹாஸ் பீன் சொல்ல மாட்டேங்க, யூன்னு சொல்லுவீங்க இல்லையா? அதனால தேர்ட் பர்சனுக்கும் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சனுக்கும் இதுதானங்க வித்தியாசம். இப்படி தான் யூஸ் பண்ணணும், ரைட்டா? இது ரூல். பாஸ்ட் டென்ஸில் வரும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஐ ஹேட் பீன், வி ஹேட் பீன், யூ ஹேட் பீன், தே ஹேட் பீன், he had been, she had been, it had been or Sagar had been. சேகருங்கிறது பெயரை தனிப்பட்டு குறிப்பிடும் பொழுது, சரியா? இப்படி தாங்க வரும். இதுதான் ரூல். இப்போ நம்ம உதாரணத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எளிமையாக ஈஸியாக புரியும். முதலாவது உதாரணத்தை பார்க்கலாம். இது என்னென்னா had been. had been எப்படி சார் உபயோகப்படுத்துவது பார்க்கலாம். ராஜன் 2021 டெல்லிக்கு செல்லும் வரை அவன் மதுரையில் வசித்து வந்தான். 2021 டெல்லிக்கு போயிட்டான். டெல்லியில் மைக்ரேட் ஆகிட்டாங்க அவங்க, ரைட்டா? என்ன பண்ணிட்டாங்க? டெல்லிக்கு மைக்ரேட் ஆகிட்டாங்க. அங்கேயே போய் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க, ரைட்டா? அவன் எங்கே இருந்தான்? மதுரையில் வசித்து வந்தான். பல வருடங்களாக எங்கே வசித்து வந்தான்? மதுரையில் வசித்து வந்தான். டெல்லிக்கு மைக்ரேட் ஆனது 2021. இது ப்ரெசண்ட்டில் நடக்குதா பாஸ்டில் நடக்குதா? இப்போ வருஷம் 2022. அப்போ அதுவும் பாஸ்டில் தான் நடக்குது. மதுரையில் எந்த வருஷம் வரைக்கும் இருந்திருக்கான்? 2021 வரைக்கும் அவன் அங்கே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் டெல்லிக்கு போயிட்டான். இதை எப்படி சார் சொல்கிறது? சிம்பிள் ரூல் ஒன்றே தாங்க. இதில் டென்ஸ் எது? வசித்து வந்தான், ரைட்டா? வசித்து வந்தான்னு ரெண்டு வார்த்தை இருக்குது. இதில் வசித்துங்கிறது வினை எச்சம், வந்தான்ங்கிறது அது அதை தூக்கி வர்றதுனால வசித்து வந்தான். ரெண்டுமே வினைச்சொல் தான். ஒரே வினைச்சொல் ரெண்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இது எப்படி வரணும்? வசித்து வந்தான், இரண்டு சொற்கள் இருக்கிறது. அது ஆங்கிலத்தில் வரும்பொழுது எப்படி வரும்னா வந்தான் வசித்துன்னு வரணும். வந்தான்னா என்னது? இருந்தான். வசித்து இருந்தான். இருந்தான் அப்படிங்கிறதுக்கு ஹேடு போடணும். வசிக்கிறதுக்கு என்ன? லிவ்டு. ஏன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வினை எச்சம்னா என்ன சொன்னோம்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஆக ஹேடு லிவ்டு அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு அப்புறம் வந்தான், இருந்தான் அப்படின்னு அதுக்கு ஹேடு போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஹேடு லிவ்டுன்னு வருது. இதவே என்ன சொல்லணும்னா வசிக்கிறதுக்கு இன்னொரு வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். அதுதான் பீன், ஹேடு பீன். இப்போ எப்படி வரும் இந்த சென்டென்ஸ்னா,
Rajan had been in Madurai until he moved to Delhi in the year 2021. Until he settled down, right, in Delhi in the year 2021. Until he migrated to Delhi in the year 2021. எங்க இருந்தான்? ராஜன், அவன் தான் சப்ஜெக்ட். had been in Madurai. இதில் என்னது? அந்த until அப்படிங்கிறதுக்கு அதான் இணைப்பு சொல். இணைப்பு சொல்லுக்கு அப்புறம் உள்ளது அந்த பக்கம் போயிடணும். முக்கியமான வார்த்தை வந்து முன்னாடி வந்துடும், ரைட்டா? அதனால அவன் மதுரையில் வசித்து வந்தான்ங்கிறத என்னது மெயினாக நம்ம சொல்ல வர்றது, அதுதான் ஃபஸ்ட்டு வரணும். அவன் ராஜன் செல்லும் வரை, அந்த செல்லும் வரைங்கிறது எதை சேர்ந்ததாக இருக்கு? டெல்லியை சேர்ந்ததாக இருக்கு. அதனால அது பின்னாடி போயிடுச்சு. ராஜன் had been in Madurai until he moved to Delhi in the year 2021. இது புரிஞ்சிச்சா? இன்னொரு வாக்கியமும் பார்ப்போம், ரைட்டா? இதில் என்னது? நான் பள்ளிக்கு சென்ற வாரம் போய் இருந்தேன். போன வாரம் நீ பள்ளிக்கு போனேடா அப்படின்னா நான் போயிருந்தேன்ப்பா அப்படின்னா போய் இருந்தேன்னு தான் சொல்லுவோம். போன வாரம் பள்ளிக்கு போனேன்னு சொல்ல முடியாது. அது வந்து இட் இஸ் நாட் கரெக்ட். போய் இருந்தேங்கிறது தான் கரெக்டு, சரியா? இப்போ எப்படி சொல்லுவோம்? போய் இருந்தேன். இதுலேயே ரெண்டு வார்த்தை இருக்குது. அது இங்கிலீஷில் வரும்போது எப்படி வரும்? இருந்தேன், இருந்தேன் போய் அப்படின்னு மாறிடும். இருந்தேன் அப்படின்னா ஹேட், போகிறதுக்கு என்ன? கான், had gone. இந்த இடத்துல போகிறது. இதுக்கும் என்ன பண்ணலாம்? been யூஸ் பண்ணலாம். எப்படி சொல்லுவாங்க அப்போ? I had been to school last week. போன வாரம் போய் இருந்தேன். அந்த போய் இருக்கிறது ஹோல் டே ஸ்கூலில் இருப்போம். காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் அல்லது 4 o'clock வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் தான் இருப்பீங்க. இட்ஸ் எ லாங் டூரேஷன். அப்படி இருக்கும்போது ஐ வென்ட் டு ஸ்கூல் லாஸ்ட் வீக்னு போட முடியாது. ஐ ஹேட் பீன் டு ஸ்கூல் லாஸ்ட் வீக் அப்படின்னு தான் சொல்லணும், சொல்ல முடியும். அதுதான் கரெக்ட். போய் இருந்தேன். புரியுதா? அடுத்த ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இது அவளுடைய அப்பா அவள் டியூஷன் முடியும் வரை காத்து கொண்டு இருந்திருந்தார். இது என்ன பண்ணியிருக்காரு? காத்து கொண்டு இருந்தார். அப்போ டியூஷனுக்கு போயிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ 10 நாளைக்கு முன்னாடியோ டியூஷன் போயிருக்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணார்? அது முடிகிற வரைக்கும் காத்து கொண்டு இருந்தார் அப்படின்னு. ரெண்டுமே என்ன தான் கடந்த காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ரைட்டா? இதில் வந்து காத்து கொண்டு இருந்தாருங்கிறத 3 பிரிவாக இருக்குது. அந்த டென்ஸ் இது எப்படி இருக்கும்? காத்து கொண்டு இருந்தார். இதுதான் வந்து வினைச்சொல். இப்படி இருக்கும் பொழுது அது எப்படி வரும்? அப்படியே உல்டாவாக வரும். இருந்தார், இருந்து, காத்து கொண்டுன்னு வரும். இதில் எது சார் வினை எச்சம்? இருந்துங்கிறது என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இருங்கிறதுக்கு பி. அப்போ இருந்துங்கிறதுக்கு என்னது? பீன். பீங்கிறது என்னவா மாறிடும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆகும்போது பீனா மாறிடும். இருந்தார் அப்படின்னா என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னாடி எப்பயுமே என்ன தான் இருக்கணும்? ஹேடு தான் வரும். ஏன்னா இருந்தார் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். இருக்கிறார்னு சொல்ல இருந்தார். அப்போ ஹேடு. இருந்துங்கிறதுக்கு பீனு. காக்கிறதுக்கு என்னது? வெயிட். கொண்டுன்னா என்ன? ஐஎன்ஜி. அப்போ என்ன வரணும்? had been waiting அப்படின்னு வரும். யாரு? அவளுடைய அப்பா. her father has been waiting for her. யாருக்காக? அவளுக்காக. until she finished her tuition. ரைட்டா? until she finished her tuition அப்படி தாங்க வரும். புரியுதா? இப்போ had been இந்த 3 உபயோகம் இருக்குங்க. இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. புரியலைன்னா திரும்ப திரும்ப பாருங்கள், சுலபமாக புரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது have been. நான் காலையிலிருந்து படித்து கொண்டு இருக்கிறேன். அந்த பொண்ணு சொல்கிறா, நான் காலையிலேருந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன், இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். காலையிலேருந்து படித்து மதியம் ஆச்சு, நைட்டும் ஆயிடுச்சு, இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அப்படிங்கும்போது என்ன சொல்லுவோம்? இதில்
படித்து கொண்டு இருக்கிறேன்ங்கிறது எப்படி ஆகும்? இருந்தார் இருந்து படித்து கொண்டு அப்படி மாறும். எப்படி மாறும்? இருந்தார் இருந்து படித்து கொண்டுங்கிற வார்த்தை எப்படி போயிடுச்சு? கடைசியில் போயிடுச்சு. இருந்து மிடில் வந்துருச்சு. இருந்தார். இது இருந்து தான் என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எப்படி வரும்? ஹேவ். இருந்துன்னா பி பீன். படித்து கொண்டுக்கு ஸ்டடியிங். எப்படி சொல்லுவாங்க? ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் மார்னிங். படித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ இருந்துக்கிட்டு இருக்கேன், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த இப்போ ஆரம்பித்தது இப்போ காலையில், இப்போ நைட்டு, இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், இனிமேலும் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா என்னது? ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் மார்னிங். இதையே வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் சார்? ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 8 hours. 8 மணி நேரமாக படிச்சுட்ருக்கேன், இன்னும் படிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்படி தான் சொல்லணும். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 8 hours. இந்த உதாரணம் உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு சென்டென்ஸை பார்த்துடலாம். ஹேஸ் பீன். ஹேஸ் பீன் எப்படி சொல்கிறது? அவன் வயலில் மதியத்திலிருந்து தண்ணீர் பாய்ச்சி கொண்டு இருக்கிறான். மதியத்தில் ஆரம்பித்தவன் தண்ணி பாய்ச்ச ஆரம்பித்தவன் இன்னும் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கான். ஐயா நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ தண்ணீர் பாய்ச்சி கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற 3 பிரிவு இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறான், இருந்து, தண்ணீர் பாய்ச்சி கொண்டு. இதுதான் வந்து வேர்டு. அந்த டென்ஸ் இது தான். இருக்கிறான்னா ஹேஸ், இருந்துங்கிறதுக்கு பீன், தண்ணீருக்கு வாட்டர், ஐஎன்ஜி, கொண்டுக்கு ஐஎன்ஜி, வாட்டரிங். எப்படி வரும்? He has been watering in the paddy field since noon. ரைட்டா? அப்படி தான் வரும். He has been watering in the field since noon. மதியத்தில் இருந்து. இந்த இருந்துன்னா ஃப்ரம் போடக்கூடாது, இந்த இடத்துல since அப்படி தான் போடணும். ஏன்னா had been வரும் பொழுது பெரும்பாலும் since அல்லது for தான் வரும். சரியா? புரிஞ்சா? இப்போ உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.